ஹலோ எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, அந்த காப்பி டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஏடிஎல்எஸ்ல இருந்து இன்னொரு ஏடிஎல்எஸ்க்கு டேட்டாவை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதாவது நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பி டேட்டா அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ அது ஆக்சுவலாக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிஎல்எஸ்ல இருந்து, அதாவது ஒரு அஜூர் டேட்டா லேக்ல இருந்து அது டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு அஜூர் டேட்டா லேக்ல நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுச்சு, கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்மளோட அந்த காப்பி டேட்டான்றது பண்ணிச்சு. சரி, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காகவே நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடி ஒரு அஜூர் டேட்டா ஃபேக்டரியில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, லிங்க்டு சர்வீஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிங்க்டு சர்வீஸ் அவர் தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை லிங்க் பண்ணுறவரு, ஓகேங்களா? செகண்ட் யார் நமக்கு தேவைப்படுவார்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரேஷன் ரன் டைம். ஸோ இன்டெகிரேஷன் ரன் டைம் இவர் தான் நமக்கு செகண்ட் நமக்கு தேவைப்படுறாரு. இவர் யாரு? இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃப்ளோ நமக்கு கொடுக்குறவர், இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கன்சியூம் பவர் கொடுக்குறவர் தான் இவர். மூணாவது நமக்கு யார் தேவைப்பட்டார்னு கேட்டிங்கன்னா, டேட்டா செட். டேட்டா செட்னா என்ன? ஸோ டேட்டா செட் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபைல் எந்த மாதிரியான ஃபைலை நம்ம புல் பண்ண போகிறோம், லைக் அந்த ஃபைல் வந்து சிஎஸ்வி ஃபைலா, அதில் கமா செப்பரேட்டட் வேல்யூவா, அது என்ன ஃபைலு, ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை பற்றி சொல்கிறது தான் டேட்டா செட், கரெக்டுங்களா? இந்த மூணு ப்ராசஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த இதுவே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது என்ன பண்ணுச்சு, இந்த ஏடிஎஸ்ல இருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து இந்த டேட்டா லேக்ல போயிட்டு காப்பி பண்ணி வச்சிருச்சு. இந்த ப்ராசஸ் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைப் லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்க இருந்து இங்க கொண்டுட்டு போகுது பார்த்தீங்களா, இது பைப் லைன். இப்போ நான் அந்த இதை காமிச்சேன்னா உங்களுக்கு அது புரியும். நம்மளுடைய நம்ம டேட்டா ஃபேக்டரிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். போயிட்டு நம்ம லான்ச் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அஷூர் டேட்டா ஃபேக்டரியில் வந்ததுக்கப்புறம் இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் நமக்கு தெரியும். என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்க்டு சர்வீஸ். ஸோ லிங்க்டு சர்வீஸ் நம்ம எங்கே பார்ப்போம்? ஆஸ் யூஷுவலாக உங்களோட மேனேஜ் டேப்ல போய்க்கோங்க. மேனேஜ் டேப்ல இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்க்டு சர்வீஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்க்டு சர்வீஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சோர்ஸ்ல இருந்து இந்த பைப்பை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக, இதில் இருந்து இதை லிங்க் பண்ணுறதுக்காக இந்த லிங்க்டு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்டு சர்வீஸ் எதுக்கு? இந்த நம்மளோட டார்கெட்ல இருந்து பைப்பை லிங்க் பண்றதுக்காக நம்ம இந்த லிங்க்டு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2 லிங்க்டு சர்வீஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிங்க்டு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னது? இன்டெகிரேஷன் ரன் டைம். ஸோ இன்டெகிரேஷன் ரன் டைம் வந்து இங்க இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும் ஆக்டிவா எந்த இன்டெகிரேஷன் ரன் டைம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இந்த இன்டெகிரேஷன் ரன் டைம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சோர்ஸ் எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கு, ஸோ ஆன் ப்ரெமைசஸா இல்ல கிளவுடா அப்படின்றத நம்ம தான் வந்து இங்க உட்காந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு இருக்காருல, இவர் யாருன்னா அஜூர் இன்டெகிரேஷன். அதாவது இப்போ நீங்க ப்ளஸ் கொடுத்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஜூர் இருக்கு பாத்தீங்களா? அஜூர்னா என்ன? நம்ம டேட்டா வந்து அஜூர்ல இருந்து எடுக்கிறோமா, அதாவது ஒரு கிளவுட்ல இருந்து எடுக்கிறோமா அப்படின்றது. செல்ஃப் ஹோஸ்டட்னா ஆன் ப்ரெமைசஸ்ல இருந்து எடுக்கிறது. அஜூர் எஸ்எஸ்ஐஸ்னா உங்களோட அஜூர் பேக்கேஜ் எஸ்எஸ்ஐஸ்ல இருக்கக்கூடிய பேக்கேஜ் அப்படியே மொத்தமா கொண்டுட்டு வருது, அப்புறம் ஏர்4 வந்து எடுத்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான இன்டெகிரேஷன்லாம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது யாருன்னா அஜூர் இன்டெகிரேஷன். ஸோ கிளவுட்ல இருந்து எடுத்துக்கிறதுக்காக இங்கே போட்டுருக்கு பாருங்க இதோட டைப். ஸோ என்ன டைப்னு கேட்டீங்கன்னா அஜூர் இன்டெகிரேஷன் டைப்ல இருக்கு. ஸோ அப்போ இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. மூணாவதா இருக்கக்கூடியது யாருன்னா டேட்டா செட். ஸோ டேட்டா செட் எங்க பார்க்கணும்னா, நீங்க இந்த ஆத்தர் டேப்ல போனீங்கன்னா இங்க தெரியும். இங்க இருக்கு பாருங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா செட். ஸோ சோர்ஸ் டேட்டா செட் இதுதான் சோர்ஸோட டேட்டா செட். இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்ட் ஃபைல் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சிஎஸ்வி ஃபைல். இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெஸ்டினேஷன் சிஎஸ்விக்கு நம்ம மூவ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃபைல் தான் நான் இருக்குன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது இருந்துச்சு. நம்ம ஹோம்ல போயிட்டு உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம சோர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ்ல வந்து கண்டெய்னருக்குள்ள போங்க. உங்க கண்டெய்னர் எதுவோ அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சிஎஸ்வின்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருந்தோம். சாரி, சோர்ஸ்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டார்கெட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கண்டெய்னர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள அப்புறம் டார்கெட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு டேட்டா இருக்கு. ஸோ அப்போ டேட்டா செட் வந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் டேட்டா செட். ஸோ நமக்கு வந்து இந்த டேட்டா இங்கேயும் இருக்கு, நம்ம இங்கேயும் இருக்குன்றத நம்ம அந்த காப்பி டேட்டா சொல்லிட்டோம்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணும். அதுதான் டேட்டா செட். ஸோ அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா அந்த மூணுமே இருக்கு.
இப்போ இந்த ஆத்தர் டேப்லயே இன்னொருத்தர் இருப்பார் பாருங்க. இது ஒருக்கார் பாருங்க பைப்லைன்ஸ். பைப்லைன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆக்சுவலா வந்து இது இந்த மாரி தான் இருக்கும் பைப்லைன். இதுதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடுக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதுல குடுத்துருவோம். குடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எக்ஸிக்யூட் பண்ணா தான் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க மூவ் ஆவாரு. ஸோ அப்போ இவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பைப்லைன். நம்ம 3 தான் லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணவே இல்ல. அப்ப இந்த பைப்லைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அந்த இத செக் பண்ணி பார்க்குறேங்க. நம்ம அந்த ஆத்தர் டேப்ல வந்திருக்கோம். ஆத்தர் டேப்ல பைப்லைன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பைப்லைன் இருக்கு. அப்ப இது யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காப்பி டேட்டா ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, அதுவே அதுக்கு உண்டான பைப்லைன கிரியேட் பண்ணிக்கும். நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆனா ரியல் டைம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, நி ஆ ஆட்டோமேட்டிக்கா பைப்லைன் அதுவே கிரியேட் பண்ணிக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது பண்ணாது. ஸோ ரியல் டைம்ல நம்ம தான் பைப்லைன கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இது தனியா, இது தனியா, இது தனியான்னு சொல்லிட்டு நம்ம தான் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ காப்பி டேட்டா யூஸ் பண்ணும்போது இந்த 3த்தையுமே சேர்த்து ஒரே டைம்ல மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த 4மே இந்த தடவ இதையும் சேர்த்துக்க போறோம். ஸோ 4வதா இருக்கக்கூடியது பைப்லைன். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா கிரியேட் பண்ண போறோம். தனித்தனியா கிரியேட் பண்ணி, இந்த ADLSல இருக்கக்கூடிய ஃபைல இந்த ADLSக்கு காப்பி பண்ணி வைக்க போறோம். ஸோ அதான் இப்ப நம்ம பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு போய்க்கலாம். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டார்கெட் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஃபைல ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்துக்க ஸோ டார்கெட்ல இருக்கக்கூடிய டார்கெட் ஃபோல்டர் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஃபைல நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கிளிக் பண்ணுங்க. டெலீட் கிளிக் பண்ணிட்டு எஸ் குடுங்க. எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும். ஓகே. ஏன்னா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து அந்த ப்ராசஸ் பண்ண போறேன். அந்த ப்ராசஸ் பண்ணி மேனுவலா இவ்வளோ நேரம் நம்ம வந்து காப்பி டேட்டா குடுத்து நம்ம இந்த மாரி ப்ராசஸ் பண்ணோம். அப்போ பைப்லைன் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆச்சு. ஸோ இப்ப மேனுவலா அந்த 4 ஸ்டெப்புமே தனித்தனியா போட்டு எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ப்ராசஸ் ஆயிருந்த அந்த ஃபைல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாரி இதுல ஆல்ரெடி ப்ராசஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த இதையும் நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்ப இந்த டேட்டா செட் இருக்கு பார்த்தீங்களா? டேட்டா செட்ல 2 டேட்டா செட் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி இத ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ட்ரிபிள் டாட்ட கிளிக் பண்ணிட்டு, இங்க டெலீட்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இந்த டேட்டா செட்ட டெலீட் பண்ணிடலாமான்னு கேக்குது. இத டெலீட் பண்ணிடலாம்னு சொல்லிடுங்க. அதே மாரி இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இத டெலீட் பண்ணீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே 2மே டெலீட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேனேஜ் டேப்க்குள்ள போங்க. மேனேஜ் டேப்ல போயிட்டு லிங்க்டு சர்வீஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 2 லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ 2த்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, பைப்ல வந்து 0வா இருக்கும். இங்க பாருங்க. சாரி டேட்டா செட்ல வந்து 0வா இருக்கு பார்த்தீங்களா? இதுல 0வா இருக்கு. ஆனா பைப்ல வந்து 1 இருக்கு. ஸோ அந்த பைப்ப வந்து நம்மளால டெலீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு அந்த டெலீட்ட இது பண்ணீங்கன்னா, அந்த பைப்பும் உங்களுக்கு டெலீட் ஆயிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. சரி, இப்போ நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா டெலீட். இந்த டெலீட் எல்லாம் வந்து பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்போதைக்கு இந்த செஷன்ல பார்க்கறதுக்கு டெலீட் ஆன மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா இது பெர்மனன்ட்டா சேஞ்ச் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆயிருக்காது. அப்ப இது எப்படி நான் இப்ப ஜஸ்ட் மறுபடியும் ரிஃப்ரெஷ் குடுத்துட்டு வந்தேன்னா, மறுபடியும் என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வந்து திரும்ப உள்ள வந்துரும். அப்ப இது எப்படி பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இது உள்ள டெலீட் பண்ணதுக்கு அப்புறம், இங்க பப்ளிஷ் ஆல் இருக்கு பார்த்தீங்களா? இத குடுத்துட்டீங்கன்னா, கமிட் குடுக்குற மாரி. கமிட்னா என்ன? ஒன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் சேவ் அப்படின்றது தான் இங்க பப்ளிஷ்ன்றாங்க. ஸோ இத குடுத்துட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிடும். ஸோ மொத்தமா எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ பப்ளிஷ் கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பெர்மனன்ட்டா உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டெலீட் ஆயி ஃப்ரெஷ்ஷா இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஒண்ணொன்னா இப்ப கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்ப கிரியேட் பண்ண போறதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, லிங்க்டு சர்வீஸ். ஸோ லிங்க்டு சர்வீஸ்னா எங்க இருக்கும்? ஸோ உங்களோட மேனேஜ் டேப்ல போங்க. மேனேஜ் டேப்ல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு லிங்க்டு சர்வீஸுமே இல்ல. ரன் டைம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அஷ்யூர் அவங்க நமக்கு கிரியேட் பண்ணி குடுத்தது. அத நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இந்த லிங்க்டு சர்வீஸ் போய்க்கோங்க. இத போயிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ லிங்க்டு சர்வீஸ் கேட்கிறாரு. லிங்க்டு சர்வீஸ்னா என்ன? சோர்ஸ் டேட்டா எங்க இருக்குதோ, அத வந்து நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு சோர்ஸ் டேட்டா எங்க இருக்கு? டேட்டா லேக்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப நான் என்ன குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க டேட்டா லேக் அப்படின்றத குடுப்போம். அத குடுத்துட்டு இத செக் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கன்டின்யூ கிளிக் பண்ணுங்க. அத கன்டின்யூ கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த லிங்க்டு சர்வீஸ்க்கு ஒரு நேம் கேக்குது. நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு புரியணுன்ற மாரி நான் வந்து ஒரு ஈஸியான நேம் குடுக்குறேன். ஸோ சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் லிங்க்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க்டு சர்வீஸ் நம்மளோட இப்ப லிங்க் ஆக போகுது. இப்ப இத குடுத்துட்டோம். இத குடுத்துட்டு இங்க இன்டகிரேஷன் கேக்குது. இன்டகிரேஷன் ரன் டைம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது. ஸோ ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். இது இருந்தா தான் எந்த ப்ராசஸா இருந்தாலும் பண்ண முடியும். லிங்க் பண்றதா இருந்தாலும் சரி, டேட்டா செட் பண்றதா இருந்தாலும் சரி, பைப்லைன் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் முக்கியம். ஆல்ரெடி அஷ்யூர் சைட்லயே நமக்கு வந்து அந்த அஷ்யூர் இன்டகிரேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அத ஸ்பெசிஃபிக்கா தனியா கிரியேட் பண்ணல. ஸோ அது இருக்கிறது அத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்டெகிரேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்டெகிரேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்டெகிரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் டைப் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி கீ கொடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் தான் உங்களோட லிங்க் பண்ண வரும். ஸோ இந்த லிங்க்டு சர்வீஸ் வந்து எந்த சோர்ஸை செலக்ட் பண்ணணும்னு கேட்குது. என்கிட்ட வந்து சோர்ஸ், அதாவது இதுல டேட்டாவை செலக்ட் பண்ண போறீங்களா இல்ல இதுல இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. நான் இதை தான் செலக்ட் பண்ண போறேன், சோர்ஸை தான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ செக் பண்ணிருச்சு, எல்லாமே செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். சரி, இந்த லிங்க்டு சர்வீஸ் 2 கிரியேட் பண்ணணும். எதுக்காக 2 கிரியேட் பண்ணணும்? ஒன்னு சோர்ஸுக்கு கிரியேட் பண்ணணும், இன்னொன்னு டெஸ்டினேஷனுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ சோர்ஸுக்கு தனியா கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டார்கெட்டுக்கு தனியா கிரியேட் பண்ணணும். ஏன் சோர்ஸுக்கு தனியாகவும் டார்கெட்டுக்கு தனியாகவும் கிரியேட் பண்றாங்க? ஒன்னு இருந்தாலே போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இங்கதான் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா இந்த ஏடிஎல்எஸ்க்கு தான் வரப்போகுது. அப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஏடிஎஃபோட கனெக்ட் பண்ணிருக்கணும், லிங்க் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இதையும் எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎஃபோட லிங்க் பண்ணிருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கோம்? சோர்ஸை தான் ஏடிஎஃபோட லிங்க் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம இன்னும் டெஸ்டினேஷனை ஏடிஎஃபோட லிங்க் பண்ணல. அதை எப்படி லிங்க் பண்றது? அதே மாதிரி இன்னொரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்க போய் உங்க டேட்டாவை லோட் பண்ண போறீங்கன்னா டேட்டா லேக் 2ல தான் போய் நம்ம லோட் பண்ண போறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேம் கேட்குது. நம்ம என்ன கொடுக்கலாம்? ஸோ டார்கெட் அண்டர்ஸ்கோர் லிங்க்டு சர்வீஸ்னு கொடுத்துறேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக அதோட அப்படியே லிங்க்டு சர்வீஸ்னே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்டெகிரேஷன் ரன் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் அத்தென்டிகேஷன் கீ இருக்கு. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ஸோ எந்த அக்கௌண்ட்டில் இது வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ கேட்குது. ஸோ இதுதான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கிரியேட்ன்றது கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது கிரியேட் ஆயிடும். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா சோர்ஸையும் லிங்க் பண்ணிட்டோம், டார்கெட்டையும் லிங்க் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்டெகிரேஷன் ரன் டைம். இந்த இன்டெகிரேஷன் ரன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ரெடி ஆக்டிவாக ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி அஜூர் இன்டெகிரேஷன் தான். நம்ம திரும்பவும் வந்து வேற யாரையுமே கனெக்ட் பண்ணல, அதாவது ஆன் ப்ரைமேசஸோ இல்லைனா எஸ்எஸ்ஐஸ்ல இருந்தோ நம்ம டேட்டா எடுத்துட்டு வரல, திரும்ப அஜூர்ல இருந்து தான் எடுத்துட்டு வரோம். அதனால இங்க இருக்கக்கூடிய அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால செகண்ட் ஸ்டெப்பும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மூணாவது ஸ்டெப் யாருன்னு கேட்டிங்கன்னா டேட்டா செட். ஸோ டேட்டா செட்னா என்ன? அதாவது உங்களோட ஃபைல், நம்ம ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது டேட்டா இருக்கக்கூடிய அந்த செட்டு, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறது? ஸோ உங்களோட ஆத்தர் டேப்ல வைக்கோங்க. அதில் போயிட்டு இங்கே டேட்டா செட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அதாவது நம்ம இன்னும் எதுவுமே செலக்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா செட்னு ஒன்று இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்ததான் காப்பி டேட்டா ஃப்ளோ. நான் போயிட்டு அந்த லிங்க்டு சர்வீஸ்லாம் தனித்தனியாக இப்போ கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணல. இந்த காப்பி டேட்டா ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு லைக் அதுவே வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் நம்ம லாஸ்ட்ல பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா நம்மளே மேனுவல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா டேட்டா செட்டை கிளிக் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செட், உங்க டேட்டா செட் எதுல இருக்கு? என்னோட டேட்டா செட் வந்து நம்மளோட டேட்டா லைக் ஸ்டோரேஜ் 2ல தான் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டேட்டா ஃபைல் வந்து என்ன மாதிரியான ஃபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட டேட்டா ஃபைல் வந்து CSV ஃபைல். அந்த CSV தான் இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டெலிமிட்டட்னு சொல்றாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நேம் கேக்குது. என்ன நேம் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நேம் கேக்குது. நான் வந்து சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா, சோர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். அப்புறம் லிங்க்டு சர்வீஸ். ஸோ லிங்க்டு சர்வீஸ்னா ஆக்சுவலா இந்த டேட்டா செட் வந்து யாரோட லிங்க் பண்ணிருக்கணும்? ஸோ சோர்ஸோட நான் இதை லிங்க் பண்ணிருக்கணும். ஏன்னா சோர்ஸ் டேட்டா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செலக்ட் பண்ணணும். சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உள்ள இருக்கக்கூடிய ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஆக்ஷன் கேட்டீங்கன்னா ஃபைல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கிளியரா. ஸோ இந்த ஃபைல் வந்து இது உள்ள, அதாவது சோர்ஸ் டேட்டா இங்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ சோர்ஸ் டேட்டா செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா டார்கெட் டேட்டாவும் செலக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, எப்படி நம்ம வந்து லிங்க்டு சர்வீஸ்க்கு சோர்ஸ் அண்ட் டார்கெட் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டேட்டா செட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் டேட்டா செட் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம், டார்கெட் டேட்டா செட் தனியாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ லிங்க் பண்றதுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஏடிஎல்எஸ்ஸையும் இந்த அதாவது டேட்டா ஸ்டோரேஜையும் நம்ம வந்து பைப்போட லிங்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெஸ்டினேஷன் இருக்கக்கூடியதையும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்காக நம்ம 2 கிரியேட்
கிரியேட் பண்ணணும். ஆனா டேட்டா செட்டுக்கு ஏன் 2 கிரியேட் பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய டேட்டா தானே நம்ம அப்படியே மூவ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு டேட்டா இருக்குது. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பைப் கிட்ட சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ இந்த டேட்டா எங்க போய் உட்காரணும் அப்படின்றத இந்த பைப் கிட்ட சொல்லணும்ல. ஸோ இங்க தான் போய் உட்காரணும். இந்த ஏரியால தான் இந்த டேட்டா வந்து உட்காரணும் அப்படின்றத நான் இந்த பைப் கிட்ட சொல்லியிருக்கணும். ஸோ இது ஜஸ்ட் லிங்க் பண்றவர் தான். ஆனா இதுதான் வந்து இந்த டேட்டாவ தான்ப்பா நீ எடுத்துட்டு போப்போற. ஆனா இந்த டேட்டா எங்க போய் உட்காரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் போய் உட்காரணும். இந்த ஃபோல்டர், இந்த டைரக்டரில தான் போய் உட்காரணும்ன்றத நம்ம டீட்டெயிலா சொல்லணும். அது எப்படி சொல்றது? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, டார்கெட்டுக்காக ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்றோம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான அந்த டேட்டா செட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு நீங்க எதுல இருந்து டேட்டா எடுக்குறீங்கன்னா, டேட்டா லேக்ல இருந்து டேட்டா எடுக்கிறோம். ஸோ அதனால இத வச்சுக்கோங்க. ஸோ அதாவது சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டால ஸோ அதாவது டார்கெட்ல இருக்கக்கூடிய எங்க எந்த அ ஸோ அதாவது டார்கெட்ல எந்த இடத்துக்கு டேட்டா போகணும்னு கேட்டீங்கன்னா, டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ல தான் டேட்டா போகணுன்றதுக்காக இத குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்துக்கோங்க. அது அதுவும் வந்து சிஎஸ்வியா தான் இருக்கணும். இப்ப நம்ம சிஎஸ்வி ஃபைல எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்து அங்க போட்டதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் ஃபைலா போடவா? இல்ல ஜேசன் ஃபைலா போடவா? இல்ல எக்ஸெல் ஃபைலா போடவான்னு கேக்குது. எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நீ வெறும் சிஎஸ்வி ஃபைலாவே போட்டுரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு நேம் கேக்குது. ஸோ நான் இப்ப என்ன குடுக்குறேன்? டார்கெட் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். குடுத்துட்டு லிங்க் சர்வீஸ் இப்ப கேக்குது பாருங்க. இது வந்து தான் சோர்ஸ் லிங்க் சர்வீஸ்னா எங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு வரீங்கன்ட்டு. டார்கெட் லிங்க் சர்வீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த லிங்க் சர்வீஸ் அந்த இத கனெக்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ ஃபைல் பார்த்து கேக்குது பாத்தீங்களா? இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, டார்கெட்ன்றத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க ஓகே குடுத்துருங்க. ஏன்னா, இந்த ஏரியால தான் அந்த ஃபைல் வந்து உட்காரணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இதையும் ஓகே பண்ணிட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 டேட்டா செட் கிடைச்சிருச்சு. ஒண்ணு சோர்ஸ் டேட்டா செட் இருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட் டேட்டா செட் இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. பக்காவா க அ ரெடி பண்ணிட்டோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அதே மாரி அந்த டேட்டா எங்க போகணும்ன்றதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த லொகேஷன்ல தான் போகணும்ன்றத கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. டேட்டா செட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப லாஸ்ட்டா யார் தான் இங்க இருந்து டேட்டாவ கூட்டிட்டு போவார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைப்லைன் தான் கூட்டிட்டு போவாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். அது இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவ மூவ் பண்ண முடியும். சோ அந்த பைப்லைன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ஆத்தர் டேப்குள்ளேயே தான் இந்த பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. பைப்லைன்ல 0 தான் இருக்கு. சோ எந்த பைப்லைனுமே இங்க இல்ல. நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அத கிரியேட் பண்ணணும். சோ அந்த பிளஸ்ஸ கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு சோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பைப்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பைப்லைன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சோ நான் வந்து இந்த பைப்லைன்குள்ள தான் வந்தேன். அது உள்ள பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல இருக்கக்கூடியதெல்லாம் ஃபியூச்சர்ல ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இத மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க காப்பி டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, சினாப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னும் தனித்தனி ஒர்க்க பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் டேட்டாவ காப்பி தான் பண்றோம். இங்க இருந்து அங்க டேட்டாவ காப்பி பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா? இத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய காப்பி டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? அத எடுத்துட்டு வந்து இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்ப நமக்கு காப்பி டேட்டா இங்க வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இனிமே தான் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம சொல்லப் போறோம். ஸோ, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைனுக்கு வந்து நேம் வந்து டிஃபால்ட்டா பைப்லைன் 1ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு புடிக்கலன்னு தோணுச்சுன்னா, அத கூட நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி அந்த பைப்லைன் வந்து ஆ நம்ம வந்து ஏடிஎல்எஸ்ல இருந்து ஏடிஎல்எஸ் டூ மறுபடியும் ஏடிஎல்எஸ்க்கு போகுது. அதாவது சோர்ஸ் ஏடிஎல்எஸ்ல இருந்து டார்கெட் ஏடிஎல்எஸ்க்கு போகுது. ஏடிஎல்எஸ்னா அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் தான் ஏடிஎல்எஸ். இது வந்து சோர்ஸ்ல இருந்து போகுது. இது வந்து டார்கெட்டுக்கு போய் சேருது அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டேன். ஸோ எஸ்ஏடிஎஸ்ல இருந்து டிஏடிஎஸ்க்கு போகுதுன்ற மாரி சும்மா நம்ம என்ன பேர் வேணாலும் குடுத்துக்கலாம் புரியணுன்றதுக்காக. சரி, இப்ப நம்ம காப்பி டேட்டா கான்ஃபிகரேஷன் வரலாம். இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுறோம். ஸோ இவர் தான் ஆக்சுவலா பைப்லைன். இவர்ட்ட தான் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து டேட்டா வருதுன்றத சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் எங்க போகுதுன்றத சொல்லியிருக்கணும். இங்க பாருங்க, சோர்ஸ்ன்னு இருக்காரா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டேட்டா செட் கேக்குது. அத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, நமக்கு கிளியரா போட்டிருக்கும் பாருங்க. சோர்ஸ் டேட்டா செட். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த டேட்டா செட் என்ன பண்ணுச்சு? நம்மளோட ஏடிஎல்எஸ் சோர்ஸ் அந்த சர்வீஸ்ல இருந்து டேட்டாவ வாங்கிட்டு வந்து இது வச்சிருக்காரு. அப்ப அத மட்டும் குடுத்தாலே போதும். வேற ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே இப்ப ஜஸ்ட் இத இப்படி காட்டிக்கிறேன். அப்ப கொஞ்சம் கிளியரா புரியும். பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் அந்த இத மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இந்த டேட்டா சோர்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சோர்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா வந்து இந்த பிரிவ்யூ டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது உள்ள நம்ம வந்து இந்த சோர்ஸ் டேட்டால வந்து நம்ம எந்த ஃபைல செலக்ட் பண்ணமோ, சோ நம்ம வந்து டேட்டா செட்
ஸோ நம்ம வந்து டேட்டா செட் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த சோர்ஸ் டேட்டால ஒரு ஃபைல் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபைலை பார்க்கணும்னா நீங்க இந்த ப்ரிவியூ டேட்டா கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது உள்ள என்ன ஃபைல் இருக்குன்னு சொல்லி, இந்த ஃபைல் தான் இது உள்ள இருக்குது அப்படின்றத நம்மளால சாம்பிள்ல பார்த்துக்க முடியுது. ஓகே, ஸோ சோர்ஸ் செட் பண்ணிட்டோம். இந்த சோர்ஸ் வந்து எங்க போய் சேரும்னு கேட்டீங்கன்னா டார்கெட்ல போய் சேரும். அந்த டார்கெட் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிங்க்ன்றாங்க. அந்த சிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டார்கெட் டேட்டா செட்டை கொடுக்கணும். ஸோ அந்த டார்கெட் டேட்டா செட்டுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குண்டான ஃபைல் லொகேஷன், அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகணுன்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதுல வேற ஏதாவது நீங்க கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேப்பிங், இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. இந்த ஃபியூச்சர் கிளாஸஸ்ல தேவைப்படும் போது நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சோர்ஸ் கொடுத்துருங்க, சிங்க் கொடுத்துருங்க. சோர்ஸ்ல இருந்து அது சிங்க்குக்கு போக போகுது. ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, இங்க ஸோ கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கமிட் பண்ணல. கமிட்னா என்ன? கமிட்னா தான் சேவ் பண்றது. ஸோ நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கான்ஃபிகரேஷனும் இங்க என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிஷ் ஆல் 3 இருக்கு பார்த்தீங்களா? 3 விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பைப்லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பப்ளிஷ் ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அத பப்ளிஷ் கிளிக் பண்ணிடுறேன். இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3மே வந்து பெர்மனன்ட் சேவா மாறிடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ல 1 இருக்கு, டேட்டா செட்ல 2 இருக்கு. 3 விஷயமும் பெர்மனன்ட்டா சேவ் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பப்ளிஷ் இது சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு. சரி. நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ணிட்டா டார்கெட்ல டேட்டா வந்திருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம வந்து டார்கெட் டேட்டா ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஸோ கண்டெய்னர்ல தான் இருக்கும். ஆனா ஃபைல் வரல. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து சேவ் தான் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இன்னும் இந்த பைப்லைன் கிட்ட சொல்லல. நீ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லல. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னா தான் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்துட்டு வந்து டார்கெட்ல போட்டுருக்கோம். கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த காப்பி டேட்டான்னு இருக்கு பார்த்தீங்களா? இதான பைப்பு. இது உள்ள தானே இப்ப சோர்ஸும் டார்கெட்டும் இருக்கு. இத எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இங்க இருக்கு பாருங்க டீபக். இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சுருவான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இதுக்கு கீழ இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் போயிருக்கும். ஸோ இது வந்து காப்பி டேட்டான்றத இந்த பர்ட்டிகுலர் பைப்போட இது உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸோட நேமு. அதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பி டேட்டான்றது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நேமு, அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ். முதல்ல நமக்கு வந்து இன் ப்ராக்ரஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? ரன் ஆயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது. அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டினா, நம்ம இப்ப காப்பி டேட்டா தான் குடுத்துருக்கோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவ காப்பி பண்றோம். ரன் டைம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? எவ்வளோ செகண்ட்ல ரன் ஆகி முடிஞ்சிருக்கு? அதுக்கப்புறம் என்ன இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க? அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஐடி, யூனிக் ஐடி ஜெனரேட் ஆகும். இந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல வந்துருச்சு. இங்க சக்சஸ்ன்னு வந்துருச்சுன்னா, காப்பி வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா காப்பி பண்ணி முடிச்சிருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க உங்களோட டார்கெட் என்வைரன்மென்ட்க்கு போயிட்டு, இப்போ நீங்க இத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டெஸ்ட் ஃபைல் வந்து இது உள்ள வந்துருச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, மேனுவலா பண்ணோம். போன டைம் என்ன பண்ணோம்? காப்பி டேட்டாவ ஆட்டோமேஷன்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல அந்த ஒரு பர்ட்டிகுலரா இங்க டைரக்ட்டா ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணி காப்பி டேட்டான்னு குடுத்தோம். அந்த காப்பி டேட்டாவ என்ன பண்ணுச்சு? ஆட்டோமேட்டிக்கா பைப் கிரியேட் பண்ணி அதுவே வந்து டேட்டாவ லோட் பண்ணிக்கிச்சு. ஆனா இந்த தடவ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லிங்க்டு சர்வீஸ் தனியா கிரியேட் பண்ணோம். இன்டகிரேஷன் ஆல்ரெடி இருந்துச்சு. அத நம்ம ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் அத காட்டுறேன். அப்புறம் டேட்டா செட் தனியா கிரியேட் பண்ணோம். அப்போ பைப்லைன் தனியா கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி காமிச்சோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.